மகாபாரதத்தில் பல வீரர்கள் இருந்தாலும் கர்ணன் மட்டும்தான் வீரன், அறநெறியை பின்பற்றியவன். ஆனாலும் என்றும் நியாயமில்லாமல் துயரம் அனுபவித்த நாயகன். சூரியபுத்திரனாக பிறந்த கர்ணனை குந்தி தாயாக இருந்தும் தற்காப்புக்காக கைவிட்டார். குழந்தையாக அவனை ஒரு தேரோட்டகர் வளர்த்தார். அவன் வீரனாக வளர்ந்தாலும் சமூகமும் குருவும் அவனை ஜாதியால் இழிவுபடுத்தினார்கள். பரசுராமர் கூட அவனை சாபித்தார். துரியோதனன் அவனை மதித்த ஒரேவனாக இருந்தான். அதனால்தான் தன் நட்புக்காக அவன் தவறான தர்மத்தையும் அனுசரித்தான். போருக்கு முன் கண்ணன் சொன்னார், நீ பாண்டவர்கள் அண்ணன். ஆனாலும் கர்ணன், நான் என் வார்த்தையை மீற மாட்டேன் என மறுத்தான். அவனது இறுதிக் கணம் தேரம் குழியில் விழுந்து கைவில் வில்லின்றி போராடி தரையிலேயே வீழ்ந்தான். கர்ணன் தோல்வியடைந்த வீரன்தான். ஆனால் தர்மத்திற்காக தனது வாழ்வையும் உயிரையும் தியாகம் செய்த ஒரு மனம். இன்றும் நாம் அவரை நினைக்கிறோம், ஒரு நியாயம் கிடைக்காத நாயகனாக. அதனால்தான் மகாபாரதத்தின் மிகவும் துயரமான நாயகன் கர்ணன். தர்மத்துக்காக தன்னை தியாகம் செய்த அந்த மனம் அவனை மகாபாரதத்தின் மிகுந்த துயரமான நாயகனாக மாற்றியது.